நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியிருப்பவர் விஜய். இவர் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நிலையில் விஜய் பல பகுதிகளுக்கு சென்று தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களைப் போல தினமும் பிரச்சாரம் செய்யாமல் ஒரு நாள் பிரச்சாரம் செய்தால் 2 நாட்கள் ஓய்வு எடுக்கும் விதத்தில் தனது பிரச்சாரத்தை திட்டமிட்டு நடத்தி வருகிறார். இந்நிலையில் பிரச்சாரம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் காரணத்தால் விஜய் சில முக்கிய தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்து முடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை சென்னை பிரச்சாரத்திற்கு முன் அவரது வீட்டின் முன்பு ரசிகர்கள் திரண்டு கூடியதால் பாதுகாப்பு குறைபாடு குறித்து விமர்சனங்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து இம்முறை கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது 2 உதவி ஆணையர்கள், 6 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள் உட்பட மொத்தம் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி 10 ஜீப்புகளில் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர்.